ஆதிரா ஜங்ஷனில் தொடர்ந்து சத்தான தோசை ரெசிபீஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி சுண்டைக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. இந்த சுண்டைக்காய் தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் வாங்கியிருக்கேன். இதை கறி சுண்டைக்கான்னு சொல்லுவாங்க. கசப்பு இருக்காது, இரும்பு சத்து அதிகம் உள்ள சுண்டைக்காங்க. உடலில் உள்ள கழிவுகளையும் நல்லா வெளியேற்றிடும், மலைக்குடலை நல்லா சுத்தம் பண்ணிடும். இப்போ இந்த சுண்டைக்காயை அப்படியே கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காம நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் இதில் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு. இந்த மாதிரி விதைகள் அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போ வச்சுருக்க தோசை மாவை நம்ம அன்னைக்கு தேவை எவ்வளவோ அந்த மாவை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இந்த சுண்டைக்காய் பேஸ்ட்டை கலந்துருங்க. கலந்துட்டு கொஞ்சம் போல் நீங்கள் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருப்போம், ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை நம்ம ஊற்ற போகிறோம், அந்த பதத்துக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கிளறிக்கோங்க. இந்த தோசை நம்மளுக்கு ரொம்ப முருகலாகவே வருங்க. போன வாரம் நம்ம சோள தோசை போட்டோம், அது நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது. இந்த சுண்டைக்காய் தோசை உடலில் உள்ள கழிவுகளை நீக்கிடும். கல் நல்லா காய விட்டு நீங்கள் இந்த மாதிரி தோசையாக ஊற்றிக்கலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் நெய் கூட நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் நல்லா அதை வேக விடுங்க. வேக வேக நல்லா இந்த மாதிரி கலர் மாறிட்டே வரும். என்ன கலர் மாறினாலும் பாருங்கள், அந்த விதைகள் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. நீங்கள் திருப்பி கூட போட தேவையில்லை, இதை அப்படியே மடித்தும் நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், விதைகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதை அப்படியே மடித்து போட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். சுண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு நடம் பிடிக்கிற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி தோசையை கொடுத்தா உடனே சாப்பிட்ருவாங்க. இந்த தோசைக்கு நான் இப்போ 2 வகை சட்னி மற்றும் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று தேங்காய் சட்னி, நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இன்னொன்று தக்காளி சட்னி. அடுத்து நம்ம சேனலில் இருக்கிற நெய் சாம்பார் தான் செஞ்சுருக்கேங்க. தேங்காய் சட்னியுமே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் தோசை ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.